அனைவருக்கும் வணக்கம். மேசராசனிகர்களுக்கு இந்த வாரம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மேசராசி சேர்ந்த அஸ்வினி, பரணி, கிருத்திகை முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் சூரியன் இருப்பதால் தொழில், வியாபாரம், உத்தியோகம் என்பது மேசராசினியர்களான உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க. அதே போல் அரசாங்க அலுவலர்கள் அனுகூலமாக நடைபெற இருக்கு. இவ்வளவு நாட்களாக நடைபெறுமா நடைபெறாதா என்றிருந்த பல காரியங்கள் இப்போது துரிதமாக நடைபெற இருக்கு. போட்டித் தேர்வு எழுதிவிட்டு முடிவுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் வேலை தேடுபவர்களுக்கு நிச்சயம் வேலை கிடைக்கும். அது உங்களுடைய மனதிற்கு பிடித்த நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. அதே போல் மேசராசினியர்களான நீங்கள் இடம் மற்றும் வீடு வாங்குபவர்களுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குதுங்க. அதனால் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம். 10 செவ்வாய் உச்சம் பெற்று இருப்பதால் தைரியத்தோடு எந்த காரியத்தையும் செய்வீங்க. ராசி அனுகூலம் இருக்குதுங்க. நினைத்தது நிறைவே. அதனால் அதற்கான முயற்சிகளை, அதாவது உங்களுடைய பொருளாதார நிலையிலோ அல்லது குடும்ப மேம்பாட்டை மேம்படுத்துவதற்கான முயற்சியை மேற்கொண்டு வரும் மேசராசினியர்களுக்கு சிறந்த முன்னேற்றம் நீங்கள் நினைத்தார் போல் நடைபெற இருக்கு. சகோதர உதவிகள் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்குங்க. அதே போல கும்பத்தில் சுக்கிரன் 11 இருப்பதால் நிச்சயமாக பண தொல்லைகள் இருக்காது. பாராட்டும் புகழும் நிச்சயமாக இருக்குங்க. தீராத பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமையிருக்கு என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. குறிப்பா இந்த தருணங்களை பொறுத்த வரைக்கும், குறிப்பா இந்த வாரத்தில் மேசராசினியர்களான உங்களுக்கு கேது 5 இருப்பதால் பிள்ளைகளால் மனக்கசப்பு வரலாங்க. கூடுமான வரைக்கும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. அவர்கள் செயற்கையால் நீங்கள் குழப்பமடையலாம். சரியாக படிக்கவில்லையே, நல்ல உத்தியோகம் கிடைக்கவில்லையே என்று வருத்தப்படலாங்க. கூடுமான வரைக்கும் அவற்றை தள்ளி வைத்துவிட்டு அடுத்து என்ன செய்வது என்பது சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்வது நல்லது. பூர்வீக சொத்துக்கள்ல தேவையில்லாத சங்கடங்கள் வரலாங்க. அதனால் பொறுமை, நிதானம் மிக மிக அவசியம். வார்த்தைகளை கவனமாக பயன்படுத்துங்க. அதே போல் தேவையற்ற வாக்குவாதங்களில் நீங்கள் ஈடுபட வேண்டும் என்பதையும் கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு தெளிவுபடுத்துது. இத்தருணங்கள்ல என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சூரியன், சனி பகவானும் இணைந்திருக்கிறாங்க. வருமானத்திற்கு எந்த ஒரு குறையும் இருக்காதுங்க. இருந்தாலும் செலவுகளும் வருமானத்திற்கு இணையாக இருக்கும் என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது. சேமிப்பிற்கு சாத்தியக்கூறுகள் கிடையாதுங்க. மேலும் ராசிக்கு திருதிய ஸ்தானத்தில் வக்ரகதியில் குரு வலம் வருவதால இந்த வாரத்தினுடைய கடைசியில் பிறர் உதவியை நீங்கள் நாட வேண்டிய அவசியம் ஏற்பட இருக்கு. அதனால் ஆரம்பத்திலிருந்தே சிக்கனமாக செலவு செய்யுங்க. தேவையில்லாத வீண் அனாவசிய செலவுகளை குறைத்துக் கொள்வது அவசியம். நெருங்கிய உறவினர்களிடையே பரஸ்பர ஒற்றுமை அதிகரிக்குங்க. அதே போல் கணவன் மனைவியிடையே அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்க இருக்கு. மனைவியிடையே அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்க இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு திருதிய குரு வனத்திலே என்றொரு முதிரை உண்டுங்க. பஞ்ச பாண்டவர்களின் ஞானம் சென்ற போது ஸ்ரீராமபிரான் வனவாசம் சென்ற போதும் அவர்களது ஜாதகத்தில் குரு பகவான் திருதிய ஸ்தானத்தில் சஞ்சரித்ததே அவர்கள் பட்ட துன்பங்களுக்கு காரணமாகும் என்பதால இத்தகைய முதிரை மக்களிடையே ஏற்பட்டது. அதேபோல் மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வருபவர்களுக்கு இவ்வளவு நாட்களாக ஏற்பட்டு வந்த தடங்கல்கள், தாமதங்கள் நீங்கி சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமையிருக்குதுங்க. இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது. பல தருணங்கள்ல தவறான வரனை நிச்சயித்து விடக்கூடும் என்பதால் அதிக கவனம் மிக மிக அவசியங்க. அதே போல் அவசர முடிவுகள் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் என்பதால முன் யோசனை மிக மிக அவசியம் என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. அதே போல் மேசராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, நவகிரகங்கள்ல சனி பகவானே ஜீவனக்காரகன் ஆவாரு. உத்தியோகத்துறையினருக்கு ஏற்படும் ஏற்றத்தாழ்வுகள் சனி பகவானுடைய சஞ்சார நிலையின் அடிப்படையில் தாங்க இருக்குது. தற்போது சனி பகவான் ராகுவுடன் சேர்ந்து சஞ்சரிப்பதால உத்தியோகத்துறையினருக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படுங்க. சூரியனும் சனி பகவானும் இணைந்திருப்பதால வேலை சுமையும் பொறுப்புகளும் சக்திக்கு மீறியதாக இருக்குங்க. ராகுவினுடைய சேர்க்கையினால மேலதிகாரிகளுடைய கண்டிப்பு சோர்வை ஏற்படுத்தும். இருந்தாலும் கூட இது மாதிரியான நேரங்கள்ல அவசர முடிவுகளை தவிர்த்து பொறுமையாக நிதானமாக இருங்க. அப்படி இருக்கும்போது கூடிய விரைவில் உங்களுக்கு
உங்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகை ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். ஒரு சிலர் வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்களும் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம். ஏற்கனவே முயற்சித்தவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த வாரத்தில் வந்து சேர்வதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க. மேசராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் தொழில் ஸ்தானத்தில் பலம் வாய்ந்த செவ்வாயும் லாபஸ்தானத்தில் சனி ராகுவினுடைய கூட்டு சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளதால் சந்தை நிலவரம் சாதகமாக இருக்குங்க. எத்தகைய போட்டிகளானாலும் அவற்றை சமாளித்து நல்ல ஒரு லாபம் கிடைக்க இருக்கு. வர்த்தகத்தை அபிவிருத்தி செய்வதற்கும் புதிய முதலீடுகளில் ஈடுபடுவதற்கும் ஏற்ற ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடுகளில் உள்ள பிரபல வர்த்தக நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகுங்க. உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானம் பலம் பெற்றுள்ளதால் உங்களுடைய பொருளாதார நிலையை சீர் செய்து கொள்ள புதிய வாய்ப்புகள் உருவாகுங்க. புதிய விற்பனை நிலையங்கள் திறப்பதற்கு கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்குதுங்க. இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்திக் கொள்வது மிக மிக அவசியம். அதே போல் மேசராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் புதிய வாய்ப்புகள் எந்தவித முயற்சியுமின்றி உங்களை தேடி வர இருக்குதுங்க. இதன் காரணமாக உங்களுக்கு வருமானமும் உயர இருக்கு. தசாபுக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் வெளிநாடு சென்று கலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் சாத்தியக்கூறுகளும் வாய்ப்புகளும் கிடைக்க இருக்குதுங்க. மக்களிடையே புகழும் செல்வாக்கும் உயர இருக்கு. உங்களுடைய பொருளாதார நிலையை சரி செய்து கொள்ள அரிய ஒரு சந்தர்ப்பமா இந்த வாரம் அமைய இருக்குதுங்க. அதே போல பரதநாட்டிய துறையில் இருப்பவர்களுக்கு புதிய பள்ளிகள் திறப்பதற்கு சுக்கிரனுடைய நிலை உதவிகரமாக அமைய இருக்கு என்பதையும் கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதே போல் மேசராசியை சேர்ந்த அரசியல் துறையினருக்கு இந்த அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, அரசியல் துறையை தனது அதிகாரத்தில் கொண்டுள்ள கிரகங்கள் சாதகமாக இருப்பதால் எதிர்பாராத பல முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. சுபபலம் பெற்று வலம் வருவதால் கட்சியில் ஆதரவு பெருகுங்க. மக்களிடையே செல்வாக்கு உயர இருக்கு. கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் உங்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பளிப்பாங்க. அதே போல் மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் மாணவ மாணவியரின் நலன்களை நிர்ணயிப்பவர் புதன் கிரகம் ஆவார். ஆதலால் தான் அவருக்கு வித்யாகாரகர் என்ற பெருமை உண்டு. அத்தகைய புகழ் வாய்ந்த புதன் இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிப்பதால் படிப்பில் மனம் தீவிரமாக ஈடுபடுங்க. ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்களுடைய ஆதரவு வழிகாட்டுதல்களும் உங்களுக்கு உற்சாகத்தை அளிக்கும் விதமாக அமையிருக்கு. உயர்கல்விக்கு உதவிகள் நிச்சயம் கிடைக்குங்க. வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பெற ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயம் ஏற்பட இருக்கு. அதே போல் இத்தருணங்கள் ரிஷபராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, வியாழக்கிழமை தோறும் அருகில் திருக்கோவில் ஒன்றில் சிறிதளவு நெய் சேர்த்து வந்தால் போதுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் நிச்சயம் ஏற்படும்.